அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து வேலை மற்றும் ஆற்றல். அதில் நம்ம நிலையாற்றல்னா என்ன, வேலைனா என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா. வேலைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வேலைனா என்னன்னு அத்தனை ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து நகர்தல். வெரி குட். தருண் வாய சொல்ல பார்க்கலாம். வேலையின் ஆற்றல், வேலைனா என்ன சொல்ல பார்க்கலாம். ஒரு பொருள் நகர்த்தப்பட்டால் அது வேலை செய்யப்பட்டது என்று அர்த்தம். அந்த வேலை செய்ய என்ன தேவை? விசை. நம்ம கொடுக்கப்படும் விசை தேவை. புரியுதா? அப்போ ஒரு பொருள் வேலை செஞ்சுதான் வேலை செய்யலையான்றதை நம்ம எதுவாக பிரிக்கலாம்? நிலையாற்றல் தனியாகவும் ஏக்க ஆற்றல் தனியாகவும் பிரிக்கலாம். வேலையே செய்யலைன்னா அது என்ன ஆற்றல்? நிலையாற்றல். வேலை செஞ்சதுன்னா என்ன ஆற்றல்? ஏக்க ஆற்றல். இப்போ உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஒரு அட்டை கொடுத்துருக்கேனா இல்லையா? அதில் இன்னொன்னும் எழுதியிருக்கேன் இல்லையா? அது நிலையாற்றலா ஏக்க ஆற்றலான்றதை நீங்கள் தான் பிரிக்க போகிறீங்க. லோகேஷ் முதல்ல காண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன படி? நீ புக்கில் கார்டில் இருக்கிறத படி. மேசையின் மேல் உள்ளே புத்தகம். அது வேலை செய்யப்பட்டதா இல்லையா? இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? அது நிலையாற்றல். அடுத்து உங்கள்கிட்ட என்ன ஆட்டம் இருக்கு? தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டியில் இருக்க தண்ணியானது ஓடுமா அப்படியே இருக்குமா? அப்போ நிலையாற்றலா ஏக்காற்றலா? தொட்டியில் உள்ள நீர் அது அப்படியே தொட்டியிலே இருக்குமா இல்லை போயிட்டே இருக்குமா? அப்போ தொட்டியிலே இருந்தால் அது என்ன ஆற்றலை? வை அங்கே வை. நிலையாற்றல். அடுத்து தர்ஷன் உன் கையில் என்ன இருக்கு? தொலைக்காட்சி பெட்டி தான். அந்த படத்தை காட்டு. அந்த டிவியில் எதனா ப்ரோக்ராம் எதனா போதா? ஸோ எதுவுமே போகல. அப்படின்னா அது என்ன ஆற்றல்? அது நிலையாற்றல். அந்த இடத்துல வையே. அடுத்தது ஸ்ரீதர் உன்னிடம் என்ன இருக்கு? படி, எழுத்துக்குட்டி படி. மிதிவண்டி செல்லும் மாணவன். மிதிவண்டியில் செல்லும் மாணவன். மிதிவண்டியில் போயிட்டே இருக்கிறான். அப்போ அது நிலையாற்றலா ஏக்காற்றலா? ஏக்காற்றல் எங்கே இருக்கு? பிக்சரை காட்டிட்டு வையே. வெரி குட், சூப்பர். அடுத்தது இந்த தருண் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? எழுத்துக்கூட்டு சொல்லு. எழுத்துக்கூட்டு சொல்லுமா லீட்ரு? சுழலாத மின்விசிறி. அது நிலையாற்றலா ஏக்காற்றலா? சுழலாத மின்விசிறி. ஃபேன் ஓடவே இல்லை, சுழலாதனா அது நிலையாற்றலா ஏக்காற்றலா? ஃபேன் ஓடனா ஓடலைனா வை. உனக்கு சுழலாதனா ஓடாதன்னு அர்த்தம். தனுஷ்டி ஒன்றுட்ட என்ன இருக்கு? நடக்கும் சிறுவன். பிக்சரை காட்டு. அது நிலையாற்றலா ஏக்காற்றலா? வை. வெரி குட், சூப்பர். அடுத்தது லோகேஷ் உன்னிடம் என்ன இருக்கிறது? அசையும் ஊஞ்சல். ஊஞ்சல் அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிக்கிட்டே இருக்க? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அது என்ன ஆற்றல்? அது ஏக்க ஆற்றல். அடுத்தது யாரிடம் ஒன்றும் இருக்கு? காமி. நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சின்னா அருவி. அருவியில் இருக்க தண்ணி என்ன செஞ்சுட்டே இருக்கும்? கொட்டிகிட்டே இருக்கும். அப்போ கொட்டிகிட்டே இருந்தால் அது என்ன ஆற்றலை? ஏக்க ஆற்றல். வெரி குட். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கு? அவங்ககிட்ட படித்து சொல்லு. ஆணி அடித்தல். ஆணி அடிக்கிறாங்க. சுவரில் ஆணி அடித்தல். ஆணி அடித்தா என்ன ஆற்றல்? அது சுவத்தில் ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன ஆற்றல்? ஏக்க ஆற்றல். ஏக்க ஆற்றலை வை. வெரி குட், சூப்பர். இப்போ இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டிங்க? நிலையாற்றல்னா என்ன, ஏக்க ஆற்றல்னா என்னன்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? வெரி குட். நிலையாற்றல்னா ஒரு பொருள் வேலை செய்யாமல் அப்படியே இருந்தால் அது நிலையாற்றல்.
ஒரு பொருள் வேலை செஞ்சால் இயக்க ஆற்றல். என்ன ஆற்றல்? இயக்க ஆற்றல். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க.